வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 19. சஞ்சு, எனக்கு போது, நீ சாப்பிடு என்று தன்னிடம் கம்பு அடையை தள்ளுபவளை சிறு முறைப்புடன் பார்த்தார் சஞ்சய். ஒழுங்கா பாதி அரிசி சாப்பிடு. சும்மா 2 வாய் கிள்ளி போட்டுட்டு அப்படியே என்கிட்ட தள்ள பாக்குற. நான் தான் கேழ்வரகு போட்டு சாப்பிட்டேன்ல. நீ சாப்பிட்ட அழகுதான் நல்லா தெரிஞ்சுதே. அதுலயும் பாதி நான் தான் சாப்பிட்டேன். சும்மா மிரட்டாத. என்னால அவ்வளவுதான் சாப்பிட முடியுது. வயிறு ஃபுல்லு. ஓ, அப்படி வரீங்க நீங்க. இப்ப பிரியாணியோ பரோட்டாவோ வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட உனக்கு வயிறு இருக்காதுல்ல? லேசாய் அசடு வழித்தவள், அதுக்கு மட்டும்னா கொஞ்சோண்டு இடம் இருக்கு என்று பற்களை காட்டினாள். அடிங்க, அந்த கொஞ்சோண்டு இடத்துல இன்னும் ஒரு 4 வாய் முழுங்கிட்டு கொடு, அப்பதான் நான் வாங்குவேன். ரொம்ப அராஜகம் பண்ற. உன்னை வச்சுட்டு ஒரு சாப்பாட்டை கூட நிம்மதியா என் இஷ்டத்துக்கு சாப்பிட முடியல. இன்னும் கல்யாணம் செஞ்சு அழைச்சிட்டு போய் என்னென்ன கொடுமையெல்லாம் செய்வியோ. இப்பவே எனக்கு பயமா இருக்கு என்று சோகமாக புதட்டை பிதுக்கினாள். அந்த கவலையே உனக்கு வேணாம். வாரத்துல 4 நாள் எனக்கு, 3 நாள் உனக்கு. அப்ப நீ உன் விருப்பப்படி சாப்பிடலாம். அதுலயும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே சாப்பிட விட்டா முழுசா உடம்ப கெடுத்து வைப்ப நீ. முகத்தை சுருக்கி, பொண்ண போய் நான் லவ் பண்ண பாரு என்றவள் பொறுமை அவன் இதழ்களில் புன்னகை தடம் பிதித்தது. இதாமா விதிங்கிறது. உனக்கு நான் தான் அப்படிங்கிறத யாராலும் மாத்த முடியாது என்று கேலி செய்தான். பளிச்சென்று மலர்ந்தவள், மாத்தவும் வேணாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உன்ன நான் சகிச்சுக்கிறேன் என்று நமட்டு சிரிப்போடு கூறினாள் பெண். ஆஹா என்றவன் ராகம் இழுக்கும் நேரம் சட்டைப்பையில் இருந்த கைபேசி ஒலி எழுப்பியது. எடுத்த அழைப்பவர் யார் என்று பார்த்ததும் அவன் முகத்தின் ஒளி மெல்ல குன்றியது. யார் சஞ்சு? சஞ்சனாவிடம் விழிகளை திருப்பியவன், அம்மாதான் என்று முனகிவிட்டு இணைப்பை ஏற்றான். நான் சைலண்டா இருந்துக்கிறேன் என உதடுகளை மட்டும் அசைத்து சொல்பவளை கனிவுடன் பார்த்தவன் அவள் விரல்களை அழுத்தமாக பற்றி கொண்டான். சொல்லுமா, எங்க இருக்க நீ? பெற்றவரிடமிருந்த கேள்வி நறுக்கென்று துள்ளி விழ ஒரு முடிவோடுதான் அழைத்திருக்கிறார் என மைந்தனுக்கு புரிந்து போனது. வெளியில டின்னர் மீட்ல இருக்கேமா. என்ன, அவ கூடவா என அவர் அங்கே பற்களை அழுந்த கடிப்பது இவனது செவியில் அச்சரம் பிசகாமல் விழுந்தது. நீ எதுக்குமா கால் பண்ண, அத சொல்லு. உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, உன்கிட்ட பேசணும் என்றார் சாரதா கராராக. தன் மனதின் அலுப்பு முகத்தில் தெரிந்து விடாமல் சிரமப்பட்டு மறைத்தவள், 1 மணி நேரத்துக்குள்ள வரமா என்று விட்டு மேலே அவர் பேச இடம் கொடாமல் வேகமாக இனிப்பை துண்டித்தான். என்னாச்சு? ஏதாவது எமர்ஜென்சியா? நீ கிளம்புறதுனா கிளம்பு செஞ்சு பெண் அக்கறையாக கூற, சும்மாதான் காணமேன்னு கூப்பிட்டுருக்காங்க என்றான் ஆடவன் அசட்டையாக. இன்னும் உன் வீட்டுக்கு விஷயம் தெரியாதுல்ல? அவள் மெல்லமாக மொழிய, தெரிஞ்சாலும்தான் என்ன, என்னைக்குனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணித்தானே அவனும் என்ற தோள்களை குலுக்கினான். அது என்னவோ உண்மைதான் என தலையசைத்தவள், கொஞ்சம் பயமாதான் இருக்கு என்றாள் தவிப்புடன். பதிலேறும் சொல்லாமல் சஞ்சய் அமைதியாக அவளை பார்த்திருக்க, உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் மீன் பண்ணல. எப்படி அதெல்லாம் கடந்து நாம கல்யாணம் செஞ்சுக்க போறோம்னு நினைச்சாலே லப்டப் எகிருது என்று பரிதாபமாக முகத்தை வைத்தாள். மெல்ல பெருமூச்சு எடுத்துக்கொண்டவள், காதல்னாலே போராட்டம் தானே. 100% லவர்ஸ் ஏதாவது ஒரு ரூபத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணத்தான் செய்யறாங்க. பலருக்கு காமனா ஜாதி மதம் அந்தஸ்து கௌரவம் இருக்குன்னா நமக்கு வேற மாதிரி இஷ்யூ இருக்கு, பாத்துக்கலாம் என்றான் தேற்றுதலாக. என்னாலதான் உனக்கு இந்த கஷ்டம். நீ ஒரு நல்ல பொண்ணை லவ் பண்ணியிருந்தா பிரணவிக் மாதிரியே உனக்கு ஈஸியா அக்செப்ட் செஞ்சிருப்பாங்கல்ல. வருத்தமாக கூறுபவளை கள்ளச்சிரிப்புடன் பார்த்தவன், என்ன செய்யறது, எனக்கு இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும்னு தோணுது என்று கல்விஷமாக சொல்ல பெண்ணின் முகத்தில் வெட்க முறுவல் பூத்தது. அப்படி உன்னை எப்படிதான் நான் அட்ராக்ட் பண்ணணும் தெரியல. எனக்கே தெரியாததை நீ யோசித்தா மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி கிளம்பலாமா? உன் அம்மா வேற அப்பவே போன் பண்ணாங்கல்ல என்று எழுந்தாள். அவளுடன் கைகோர்த்து நெருங்கி நடந்தவனை திரும்பி சிரிப்புடன் பார்த்தவள், இப்பெல்லாம் நீயே என் கையை பிடிச்சுக்கிற எனும் பொழுதே பெண்ணின் விழிகளில்தான் அத்தனை நிறைவு தெரிந்தது.
சில நேரம் போலவே பதிலேதும் கூறாமல் ஒரு மௌன புன்னகையுடன் அவளை அனுப்பி வைத்துவிட்டு தன் வீட்டிற்கு கிளம்பினான் அவன். சஞ்சய் உள்ளே வர அன்னையின் முகம் கடுகடுவென்று இருந்தது. தந்தையை தவிர மற்றவர் அங்கே இல்லை என்பதை கவனித்தபடி சென்று அவர்கள் எதிரே அமர்ந்தான். உன்கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்ப அவ கூட ஊர் சுத்துற? அவரின் குற்றச்சாட்டை அவன் நேராக எதிர்கொள்ள, அந்த பொண்ணுகிட்ட சொல்லட்டியா சஞ்சய் என கேட்டார் சிதம்பரம். இல்லப்பா, சொல்லல, எப்பவும் சொல்லவும் மாட்டேன் என்றான் தீர்மானமாக. சஞ்சய் என்று சாரதா அதட்ட, மா பிளீஸ் மா, அவ விஷயத்துல நிச்சயமா என்னால மாற முடியாது. அப்ப நாங்க தான் மாறணும்னு சொல்றியா நீ? மகன் மௌனம் காக்க தாயின் சத்தம் பெரிதானது. வாயை திறந்து சொல்லுடா, கண்ணை மூடிட்டு நீ கிணத்துல குதிக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுமா? இப்படி பேசினா நான் என்ன சொல்றது? அவளை பத்தின பிம்பத்தை கொஞ்சம் மாத்திட்டு மூணாவது மனுஷியா நடுநிலையா விஷயத்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுமா நீ? நடுநிலை? ஓ, அப்போ நான் அநியாயமா பேசுறேன். ஓ கேள்விக்கு நான் ஆமானுதாமா பதில் சொல்லுவேன் என்றவன் அழுத்தமாக கூறியதும் சாரதாவின் முகம் கசங்கி போனது. அதுவரை குறுக்கே வராது இருந்த சிதம்பரம், சஞ்சய் என்று மகனை கண்டிக்க அவன் அவரிடம் கெஞ்சுதலாக பேசினான். அம்மாவை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கலப்பா, பட் என்னோட பக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. கணவர் அதிருப்தியுடன் முகத்தை சுருக்க அவரின் மனைவியோ இதழ்களை அழுந்த பூட்டிக் கொண்டார். எழுந்த அன்னையின் அருகில் சென்று கைப்பிடித்து அமர்ந்தவன், ஒரே ஒரு முறை பொறுமையா நான் சொல்றத முழுசா கேளுமா என்று இறைச்சினான். அவர் மகனை சோர்வுடன் பார்க்க, நீ நினைக்கிற மாதிரி பணத்திலையும் குணத்திலையும் கெட்டு அழிஞ்சவ இல்லம்மா அவ. அம்மா இல்லாம தனியா வளர்த்த பொண்ணு. ஒரு சில இடத்துல கேப்பார் பேச்ச கேட்டு அப்படி ஒரு நிலைமைக்கு ஆள ஆகிட்டா. ஆனா எதுவுமே அவ வேணும்னே மனசறிஞ்சு செஞ்சது இல்ல. தப்பு பண்ணிருக்காதான் இல்லன்னெல்லாம் நான் மறைக்க விரும்பல. ஏன், நானுமே கூட வாழ்க்கையில தப்பு செஞ்சவன் தானே. என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்கெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கலையா? அப்படி ஒரு வாய்ப்பு அவளுக்கு கொடுங்கன்னு தான் கேக்குறேன். ஏற்கனவே தன்னோட வாழ்க்கையில சில முறை மோசமா தோத்து போனவமாவ. தன்னை பெத்தவர்கிட்ட அவன் தான் தன்னோட எதிர்காலம்னு ரொம்பவே நம்பிக்கை வச்ச ஒருத்தன் கிட்ட இப்போ நானும் அது மாதிரி கைவிட்டேனா டிப்ரெஷன் அதிகமாகி அவ தற்கொலை வரைக்கும் கூட போவாமா என்றான் அவன் தவிப்புடன். பெற்றோர் இருவரும் அவனை அதிர்ச்சியுடன் நோக்க, சும்மா வெறும் பேச்சுக்கு சொல்லலமா, நான் அவளுக்கு கிடைக்கலனா பிராமிஸா அவ செத்துருவா என்று உறுதியாக கூறினான். முகம் சுளித்தவர், இது என்னடா இப்படி ஒரு குணம்? தான் நினைச்சதை அடைச்சே தீரணுன்ற மாதிரி ஒரு வெறி. அப்படியே படையப்பா நீலாம்பரி குணம் தான் பளிச்சுன்னு தெரியுது என எரிச்சலுடன் மொழித்தார் சாரதா. அவரின் கூற்றில் விழித்தவன், மா நான் அப்படி சொல்ல வரல, என்ன தாண்டி அவளுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்ல வந்தமா என்றான் அவசரமாக. நீ எல்லாம் லவ் பண்ணுவேன்னு ஒரு நாளும் நான் நினைச்சதே இல்லடா. அதுல இப்படி ஒரு பொண்ணு கூட எப்படிதான் இவ்வளவு அழுத்தம் பிடிச்ச உன்னையும் ஒருத்தி சுலபமா தன்னோட வலையில விழ வச்சாலும். அவர் அங்கலாய்க்க, மா என கடுமையாக அழைத்தவன், அன்னைக்கு மாதிரி எதையாவது உளராதமா என்று முறைத்தான். ஆமா, நான் தான் உளறேன். நீ ரொம்ப தெளிவா இருக்கல்ல, உனக்கு காதல் பைத்தியம் முத்தி போய் கிடக்குதுரா என்றார் அலுப்பாக. புன்னகைத்தவன், மகா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எப்பவோ அவ என்ன தேடி வந்ததில்ல, நான் தான் விடாம அவளை மீட் பண்ணி என் வலையில விழ வச்சேன் என்று கண் சுண்டினான். ஏ சி, பேச்ச பாரு. ஓ, உன் மகனை சொன்னா மட்டும் தலை இறக்கமா இருக்கா? எத்தனை தடவை அவளை வாய்க்கு வந்தபடி பேசுன நீ? சாரதா சிறிது குழப்பத்துடன் அமைதியாக, ஏன் சஞ்சய், அந்த பொண்ணு மேல பரிதாபப்பட்டுதான் நீ லவ் பண்றியா என்று அதுவரை மனைவி மகன் பேச்சை மௌனமாக கவனித்திருந்த சிதம்பரம் சந்தேகமாக கேட்டார். அவ மேல ஆரம்பத்துல பரிதாபம் இருந்தது உண்மைதான், ஆனா அதுக்காக மட்டும் லவ் பண்ணல. அவளை ரொம்ப பிடிச்சுதாப்பா லவ் பண்றேன். எப்படிடா உனக்கு அவ்வளவு போய் பிடிச்சது? என்ன கேட்டா, லவ் எல்லாம் எங்க எப்ப யார் மேல எந்த நொடி வரும்னு எல்லாராலையும் தெளிவா சொல்லிட முடியாது. அது ஒரு பிளசன்ட் ஃபீல். நமக்குள்ள சட்டன் போற மூச்சு காத்து போல நொடியில ஹார்ட்ல புகுந்துரும். எப்படி இந்த பேய் படத்துல எல்லாம் ஆவி கரும் புகையா வந்து உடம்புல புகுந்துக்குமே, அப்படியா என்றார் சாரதா நக்கலாக. மா என பல்லை கடித்தவன், சரி என்னவோ கிண்டல் பண்ணிக்கோ, டென்ஷன் ஃப்ரீ ஆயிட்டியா என்று அவர் மீது தோளின் மீது கை போட்டான். அது எப்படி ஆவாங்க? என் பையன் வாழ்க்கையை அவ்வளோ ஈஸியா நான் விட்டு கொடுத்துருவேனா? மாமா
நீ இவ்வளோ பயப்படுற அளவுக்கு அவ ஒன்றும் டெரர் பீஸும் கிடையாது. உன் பிள்ளையும் ரொம்ப அம்மாஞ்சி அப்பாவி பையனும் இல்ல என்றான் கேலியாக. இப்ப முடிவா என்னதான் சொல்ற சஞ்சய்? கவலையோடு சிதம்பரம் கேட்க, நான் ஏற்கனவே சொன்னதாம்பா, என்னால அவளை விட்டு தர முடியாது. நீங்க மெதுவானாலும் எங்களுக்காக கொஞ்சம் யோசிங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. மாசமோ வருஷமோ உங்களோட சம்மதத்துக்காக நாங்க வெயிட் பண்ண ரெடியா இருக்கோம் என்று சஞ்சய் கூற, சாரதாவோ கடுப்பானார். எப்படியோ அவ்வளவு நாள் நம்மள வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்கன்னு ஒரு தைரியத்துல தானே நீ வார்த்தையை விடுற. மா, பி சீரியஸ். நான் சும்மா பேச்சுக்கு சொல்லல. 2 பேருமே அந்த முடிவுல உறுதியா இருக்கோமா. வாரத்துல 2 நாள் நேர்ல மீட் பண்ணி டெய்லியும் அவ கூட போன்ல பேசுற அந்த கொஞ்ச நேரத்துல கிடைக்கிற என்னோட மாரல் சப்போர்ட் அவளுக்கு அவ்வளவு தெம்ப கொடுக்குது. நானுமே அதுல ரொம்ப நிறைவா ஃபீல் பண்றேன். சோ வெயிட் பண்றது ஒண்ணு எங்களுக்கு பெரிய சிரமம் இல்ல. மகனுடைய பேச்சிலிருந்தே தனது காதலில் அவன் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறான் என்பது பெற்றவர்களுக்கு புரிய இருவரும் ஒருவர் முகத்தை மற்றவர் சிந்தனையுடன் பார்த்து கொண்டனர். சரி, இதை விடுங்க. திரும்ப திரும்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எங்க வீட்டுல மத்தவங்களெல்லாம் காணோம் என்று விசாரித்தான். மாமா அவங்க கொள்ளைக்கு ஒருத்தர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அம்மா பிள்ளைய தூங்க வைக்க ரூமுக்கு போனா. என்ன, அதுக்குள்ளவா அந்த பொடிசு தூங்கிடுச்சு? அவன் ஆச்சரியமாக கேட்க, இல்லதான் இல்ல, கையில வச்சிருக்கும் போது தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணவன் தொட்டியில போட்டதும் முழிச்சுட்டு முட்டைக்கண்ணை உருட்டுறான். இன்னைக்கு பகல் முழுக்க ஒழுங்கா தூங்காம ரொம்ப படுத்தி வச்சுட்டான் என்று சலித்தபடி படிகளில் இறங்கி அவனிடம் வந்த பிரணவி, இந்தா நீயே அவனை தூங்கவை என்று அவன் கைகளில் கொடுத்தாள். ஏய், என்னடி செய்ற? அவன் இன்னும் ட்ரெஸ் மாத்தல, கை காலும் கழுவல. பையனை சொல்றது இருக்கட்டும், நீ முதல்ல தூக்க கலக்கத்துல இருந்து வெளியில வா என்று அதட்டியபடி பேரனை தான் அள்ளி கொண்டார் சாரதா. ஷோ போத்த, இவனால நானுமே பகல்ல சரியா தூங்கல என்று சோர்வாக அருகில் அமர்ந்து சலுகையுடன் அவர் தோளில் தலை சாய்த்தாள். என்னடா கண்ணு, ரொம்ப டல்லா தெரியற? குழந்தைய பாத்துக்கிற நீ நல்லா சாப்பிட்டு வச்சிருக்க வேணாமா? சாரதா, இவ ஒழுங்கா சாப்பிடுறாளா இல்லையா? ஊர்ல இருந்து வந்ததுக்கு பிள்ளை நல்லா மெலிஞ்சு போயிட்டா. இதெல்லாம் கவனிச்சுக்க மாட்டியா என்று மனைவியை கடித்தார் சிதம்பரம். அட நீங்க வேற, புள்ள பெத்தெடுத்து தாய்ப்பால் கொடுக்கற பொண்ணு இளைக்காம அப்படியே இருப்பாளா? நான் எல்லாம் சத்தான சாப்பாடு தான் கொடுக்கறேன். அதோட பொண்ணம்மா அம்மாவும் கூட இருக்காங்களே, எனக்கும் தெரியாத விஷயத்த சொல்லி கொடுத்தா அவங்களும் செஞ்சு தராங்க. ஓ சரி சரி என்று தலையசைக்க, எல்லாம் சரிதான், இவ ஏமாத்தாம ஒழுங்கா சாப்பிடுறாளான்னு செக் பண்ணிக்கோங்க என்று வழக்கம் போல் மாமன் மகளை வம்பு கிழுத்தான் சஞ்சய். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.